வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி, சரண்யா மாரிமுத்து. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் வாக்கெடுப்பின்றி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம். தோல்வியடைந்து வீடு சென்ற ரணிலுக்கு அரசியல் பழிவாங்கல் தொடர்பான ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அழைப்பு. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலைய செயற்பாடுகள் வழமைக்கு, மின்வெட்டு நடைமுறை முடிவுக்கு. எதிர்வரும் 1ஆம் தேதியிலிருந்து சகல பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பம். கொழும்பின் வெள்ள அனர்த்தத்தை கட்டுப்படுத்த சுரங்க பாதை. டிரம்பின் இருள் சூழ்ந்த யுகத்தை முடிவுக்கு கொண்டுவர மக்கள் ஆணையை கோருகிறார் ஜோ பைடன். அவை எமது முதன்மை செய்திகள். இனி விரிவான செய்திகள். பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆற்றிய சிம்மாசன உரையில் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் எவ்வித வாக்கெடுப்புமின்றி பாராளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இன்று முற்பகல் 9:30 மணிக்கு பாராளுமன்ற அமர்வு சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபிவர்த்தன தலைமையில் கூடியது. அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் தொடர்பான விவாதம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பட்டதாரிகளுக்கு தொழில் வழங்குவது குறித்து கேள்வி எழுப்பினார். சபாநாயகர் அவர்களை சிறிய தெளிவுபடுத்தலுக்காக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஆற்றிய உரையின் அச்சு பதிப்பில் 50,000 தொழில் வாய்ப்புகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் உரையில் அது 60,000 என குறிப்பிடப்பட்டது. அதில் முரண்பாடுகள் காணப்படுகின்றன. அதில் சரியானது எது என்பதை நான் கேட்க விரும்புகின்றேன். எதிர்க்கட்சி தலைவருக்கும் கடந்த அரசாங்கத்திற்கும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க முடியாமல் போனது. தற்போது எங்களது அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதற்காக ஜனாதிபதிக்கு கிடைக்கப்பெற்ற ஆணையின் அடிப்படையில் இந்த நாட்டின் பட்டதாரிகளாக ஏற்றுக்கொள்ளப்படும் சகலருக்கும் இதன் அடிப்படையில் தொழில் வழங்கப்படும். தோல்வியினால் ஏற்பட்ட பழிவாங்கல் செயற்பாட்டை பட்டதாரிகளிடம் வெளிப்படுத்த வேண்டாம். நீங்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டீர்கள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று முன்வைத்த கொள்கை பிரகடனத்தை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளும் யோசனையை புதிய பாராளுமன்ற உறுப்பினர் நிபுணர் ரணவக்க தனது தனிப்பட்ட பிரேரணையாக பாராளுமன்றத்தில் முன்வைத்தார். கௌரவ சபாநாயகர் அவர்களே, 2020 ஆகஸ்ட் 20ஆம் தேதி முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் இந்த பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என யோசனை முன்வைக்கின்றேன். சபாநாயகர் அவர்களே, 2020ஆம் ஆண்டு மக்களின் வெற்றியானது. 2 கோடிக்கும் அதிகமான இந்த நாட்டின் முற்போக்கான மக்கள் கடந்த 5 வருடங்களாக அமைதியாக மிகுந்த துன்பத்தை பொறுத்து கொண்டு நாட்டு பற்றி வெளிப்படுத்தியதன் மூலம் கிடைக்கப்பெற்ற வரலாற்று ரீதியான வெற்றியே. මීට පෙර සජිත් ප්‍රේමදාස මැතිතුමා ඇමතිවරයෙක් හැටියට කටයුතු කරපු යුගයේ අපි දැක්කා. இதற்கு முன்னர் சஜித் பிரேமதாச அமைச்சராக செயற்பட்ட காலத்தில் தகமைக்கு ஏற்ப தொழில் வழங்கிய விதத்தை நாம் அவதானித்தோம். உயரமாயின் பாதுகாப்பு ஊழியர், குட்டையாயின் தொழிலாளி என்ற போர்வையிலேயே தொழில் வழங்கினார். தொழில் வழங்கும் போது விசேடமாக பட்டதாரிகளின் தகமையாக தாம் பெற்றுக்கொண்ட பட்டம் அல்ல. சஜித் பிரேமதாசவுக்கு கட்சி அலுவலகம் ஒன்றை திறந்தால், அவரது தேர்தல் நடவடிக்கைகளுக்கு துணை போயிருந்தால் அதுவே கடந்த காலத்தில் தகமைகளாக கணிக்கப்பட்டன. இந்த நியாயமற்ற கொள்கை முற்றுமுழுதாக மாற்றியமை இன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் படித்தவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுத்துள்ளனர். பட்டதாரிகள் தொழில் வாய்ப்புகளை கோரி ஆர்ப்பாட்டங்களை நடத்திய போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய வேளை புன்னகைத்தவர்களை இன்று எதிர்க்கட்சியில் அமர்ந்துள்ளனர். இன்று நாட்டு மக்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கும் போது அதனை அவர்களினால் சகிக்க முடியாது. கட்சி பேதமின்றி தகமைகளுக்கு ஏற்ப 1,50,000 தொழில் வாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எமது அரசாங்கம் 61,000 பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றோம். இன்னும் ஓரிரு மாதங்களுக்கு சாதாரண தரம் சித்தியடைந்த 1,00,000 பேர் அரசு துறையில் இணையும் போது 1,61,000 பேருக்கு அரசு துறையில் வரத்தை பெற்றுக் கொடுத்த அரசாங்கமாக எமது அரசாங்கம் வரலாற்றில் இடம் பிடிக்கும். රාජ්‍ය සේවයට වරම් බේර කරපු ආණ්ඩුව බවට අපේ ආණ්ඩුව ඉතිහාසගත වෙනවා කියන එක අපි තාපුවක් කීමෙන් කියන්න ඕනි. அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்துள்ள கொள்கை பிரகடன உரை நாட்டின் எதிர்காலத்திற்காக தொலைநோக்குடன் தயாரிக்கப்பட்ட வேலை திட்டம் என்பதை அடையாளப்படுத்த முடியும். கடந்த காலத்தில் சமூக பொருளாதார கலாச்சார மற்றும் தேசிய பாதுகாப்பு ரீதியில்
மிகவும் பலவீனப்பட்டு போயிருந்த இந்த நாட்டினை அனைத்து துறைகளிலுமாக கட்டியெழுப்புவதற்கான சிறந்ததொரு வாய்ப்பு இப்போது உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இங்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். குறிப்பாக அதிக அளவிலான வீழ்ச்சி நிலையை நோக்கி போயிருந்த எமது பொருளாதார நிலைமையானது அண்மை காலமாக தொடர்கின்ற உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்று அனர்த்தம் காரணமாக மேலும் பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்திருந்தாலும் அந்த பாதிப்புகளை எமது மக்களை உணரவிடாத வகையில் பாதுகாத்தும் கொரோனா அனர்த்தம் அதிக அளவில் நாட்டில் பரவ விடாது தடுத்தும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளமையானது நாட்டின் தலைமை மீது மக்கள் அதிக அளவிலான நம்பிக்கை கொள்ள வழி ஏற்படுத்தி உள்ளதையே அண்மை கால நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன. இன மத மொழி கண்ணுக்கும் காதுக்கும் தான் தேவையே தவிர வயிற்றுக்கு தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனை போயிட்டு இருக்கு. அடுத்த 2 வருஷத்துக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய சவால் ஒன்று இருக்கு. இந்த நாட்டோட பொருளாதாரத்தை கட்டி எழுப்பணும். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் இந்த நாட்டோட பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப முடியும். இதுவரைக்கும் மூடி இருக்க தொழிற்சாலைகள், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற 22 RPCs இருக்கட்டும், இல்லாட்டி தனியார் தோட்டமா இருக்கட்டும், நிறைய கம்பெனி நிறைய ஃபேக்டரிஸ் மூடி இருக்காங்க. ஆனா அது காரணம் காமிக்கல. அது மட்டும் இல்லாம சில ஃபேக்டரிஸ் 30 வருஷமா மூடி இருக்கு. இதெல்லாத்துக்கும் ஒரு தீர்வு தேவை. ஒண்ணு அந்த ஃபேக்டரிஸை ரீஸ்டார்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அதுக்கு வேற வேலை வாய்ப்பு உருவாக்கி ஆகணும். நிறைய மக்கள் வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க. உள்நாட்டுல நம்மளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கட்டாயம் உருவாக்கி தரணும். கடந்த அரசு காலத்திலே தாங்கள் ஏதாவது அபிவிருத்தி சார்ந்த விடயத்தை பெற்றுக் கொடுத்தோமா? இல்லை. அல்லது ஏதாவது தீர்வு சார்ந்த விடயத்தை பெற்றுக் கொடுத்தோமா? இல்லை. அல்லது சாதாரணமாக தீர்க்கக்கூடிய ஏதாவது விடயத்தை தீர்த்து கொடுத்தோமா? இல்லை. இந்த நிலையில் தான் மாற்று வழி அரசியல் பயணத்தை எமது மாகாணம் சார்ந்து, எமது மாவட்டம் சார்ந்து நாங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு தேவை, ஒரு கடப்பாடு எங்களுக்கு ஏற்பட்டது. நாடு முழுவதற்கும் சேவையாற்றக்கூடிய தபால் சேவைகள், வெகுசன ஊடக தொழில் அபிவிருத்தி அமைச்சு பொறுப்பை இந்த நாட்டினுடைய மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களும் இந்த நாட்டினுடைய கௌரவ பிரதமர் அவர்களும் ஒப்படைத்திருக்கின்றார். இந்த நாட்டில் இருக்கின்ற சகல மக்களுக்கும் என்னால் முடிந்த அளவு என்னை அர்ப்பணித்து முழுமையாக சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவதாக திட்டமிட்டிருக்கின்றேன். சிலோன் டி என்ற சின்னத்துக்கு உள்ள மதிப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அவர்கள் கூறியது மகிழ்ச்சி. அதுபோன்று அந்த தேயிலை துறையின் பணியாற்றும் எமது தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அவர்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்த இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அரசாங்கம் முன்னெடுக்கும் நல்ல திட்டங்களுக்கு நாம் ஆதரவு வழங்குவோம். எனவே நாட்டு மக்கள் எதிர்பார்ப்புடன் வழங்கிய 3/2 பெரும்பான்மை பலத்தை நாட்டு மக்களின் நன்மைக்காக அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலே முதுகெலும்பாக செயற்பட்ட மலையக மக்களை எவரும் மறந்துவிட முடியாது. காடு மேடாக இருந்த மலையகத்தை கொத்தி பதப்படுத்தி இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக செயற்பட்ட மலையக மக்கள் சிலோன் டி என்ற விலாசத்தை இந்த நாட்டுக்கு வழங்கியவர்கள் எனது தொப்புள் கூடிய உறவுகள். மலையக புகையிரத பாதை, மலையகத்திலே தேயிலை தொழிற்சாலைகள், மலையகத்திலே தேயிலை, தென்னை, ரப்பர் அனைத்தையும் உருவாக்கி இந்த நாட்டுடைய பொருளாதார முழுமையாக இந்த உலக சர்வதேச நாட்டுக்கு அங்கீகாரம் வழங்கியவர்கள் மலையக மக்கள். இந்த நாட்டிலே புரையோடி போயிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டு இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதற்கு அவர் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இவ்வளவு 3/2 பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை காணாமல் நாங்கள் இந்த காலத்தை கடத்துவமாக இருந்தால் அது இந்த நாட்டுக்கு பெரிய நஷ்டமாக இருக்கும் என்பதையும் நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அதுபோல ஜனாதிபதி அவர்களுடைய நேற்றைய உரை, பல நல்ல விஷயங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். அது இந்த நாட்டுக்காக அந்த நல்ல விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது தேவையான ஒத்துழைப்பை, ஆதரவை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். 9வது பாராளுமன்றத்தின் 1வது கூட்டத்தொடருக்கான பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தெரிவுக்குழு உறுப்பினர்களின் ஒன்றுகூடல் இன்று பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற போதே ஏனைய தெரிவுக்குழுக்களை நியமிப்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. சபாநாயகர் மஹிந்தயாப அபிவர்த்தனவின் பங்கேற்றலுடன் 12 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கலாக இத்தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இதில் அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களது பிரதிநிதிகளும் அடங்குகின்றனர். இதற்கமைய நிமல் சிறிபால டி சில்வா, தினேஷ் குணவர்த்தன, ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ,
டக்ளஸ் தேவானந்தா, டலஸ் சலகபெரும, விமல் வீரவங்ச, பிரசன்ன ரணதுங்க, லக்ஷ்மண் கிரியல்ல, கயந்த கருணாதிலக, ரவுஃப் ஹக்கீம், விஜித ஹேரத் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இத்தெரிவுக்குழுவில் அடங்குகின்றனர். குறித்த செயற்குழு கூட்டத்தில் ஏனைய தெரிவுகளுக்கான உறுப்பினர்களை நியமிக்கும் விதம் உள்ளிட்ட விடயம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. குறித்த குழுக்களுக்கான உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரம் பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கே காணப்படுகின்றது. விசேடமாக நாட்டின் பாராளுமன்ற முறை பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் ஒத்துழைப்புடனேயே இடம்பெறுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் 225 பேரின் செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் பின்புலம் பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கே காணப்படுகின்றது. கண்காணித்தல், அமைச்சுக்களுக்கான ஆலோசனை வழங்குதல், அரசியல் அமைப்பு தொடர்பான நிலைப்பாடு, விசேட நிலைப்பாடுகளின் போது பாராளுமன்ற தெரிவுக்குழுவை கூட்டுதல் உள்ளிட்ட செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அரசியல் அமைப்பின் 74வது யாப்பின்படி பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வில் உலகின் பழமையான மொழி தமிழ் மொழி எனவும் இலங்கையின் பூர்வீக மொழி தமிழ் மொழி எனவும் சுட்டிக்காட்டி உரையாற்றியமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த விடயத்தை பாராளுமன்ற ஹன்சாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் சர்வமத தலைவர்களும் கருத்துக்களை வெளியிட்டனர். I start my felicitations, Honorable Speaker, hailing you in my mother tongue, the oldest living language of this world, and the language of the first indigenous inhabitants of this country, and proceed in the link language. அவர் இந்த நாட்டின் பழமையான மொழி தமிழ் மொழி என குறிப்பிட்டு கதைப்பதற்கு முற்பட்டார். ஒன்றிணைந்த நாடு தொடர்பில் உறுதிமொழி வழங்கிய மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் விக்னேஸ்வரன் அவர்கள் இனவாத செயற்பாட்டை மீண்டும் விதையிலிருந்து உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார். அதற்கு நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். இந்த நாட்டில் ரத்த ஆறு ஓடுவதற்கும் மயான பூமியாக மாறுவதற்கும் ஏற்ற உரைகளை இந்த பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்திற்கு வெளியேயும் வெளியிடுவது பிள்ளையானது. நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அவர்கள் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு தனிநாடு கோரிக்கை உள்ளிட்ட கொள்கைகள் தூக்கி எறியப்பட்டுள்ள நிலையில் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் இலங்கையர்கள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு முழு நாடும் வந்துள்ள நிலையில் இந்த மேன்மையான சபையில் தமிழ் மொழி இந்த நாட்டின் பழமையான மொழி எனவும் பூர்வீக குடிகளின் மொழி தமிழ் மொழி எனவும் குறிப்பிட்டார். அந்த கருத்தை பாராளுமன்றில் ஹன்சாட்டில் பதிவு செய்வது பிள்ளையானது. தயவு செய்து அதனை ஹன்சாட்டிலிருந்து அகற்றுமாறு கோரிக்கை விடுக்கிறேன். வீணான ஒரு வாதத்தை அல்லது ஒரு சர்ச்சையை சுதேச குடிமக்கள் தமிழ் மொழி என குறிப்பிட்டு ஒரு அர்த்தமற்ற வார்த்தை பிரயோகங்களை தெரிவித்து ஒரு சச்சரவை குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். பொருளாதார முன்னோக்கிய நாட்டை கொண்டு செல்வதற்கான, மக்களை கொண்டு செல்வதற்கான, இந்த சமூகங்களிடையே மத இன உறவுகளை மேம்படுத்தி ஒரு நல்லுறவு மூலம் சமாதானங்களை கொண்டு செல்ல வேண்டிய நிலையில் அரசாங்கம் முன்னெடுத்து காலடி வைத்திருக்கின்ற நிலையில் இப்படியான வாதங்களை பரப்பி வீணாக தமிழ் மக்களை குழப்ப வேண்டாம் என்று மிகவும் பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். உண்மையிலேயே பாராளுமன்ற கன்னி அமர்வு என்பது ஒரு சம்பிரதாயபூர்வமான அமர்வாகும். ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொள்கின்ற சம்பிரதாயபூர்வமான அந்த நிகழ்விலேயே இவ்வாறு மக்களை குழப்புகின்ற அல்லது மக்கள் மத்தியிலே பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற வகையில் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் பேசியது உண்மையில் கண்டிக்கத்தக்க ஒரு கருத்தாகவே நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே எதிர்காலத்திலாவது இவ்வாறான விஷயங்கள் தவிர்க்கப்பட்டு சகல மக்களையும் ஒன்றிணைத்து செல்லக்கூடிய தமிழ், முஸ்லிம், சிங்களம் என்ற பேதமின்றி சகல மக்களும் ஒரு நல்ல ஒரு நாட்டிலே வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்காக வேண்டி எங்களது விக்னேஸ்வரன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிர்வரும் 4 மற்றும் 7ஆம் திகதிகளில் அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பாக கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு இன்று மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் முன்னாள் செயலாளரான டாக்டர் நிகால் ஜெயதிலக மற்றும் திவிநகம திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் அமித கித்சிரி ரணவக்க ஆகியோர் ஆணைக்குழுவில் செய்த முறைப்பாட்டிற்கமையவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டது. திவிநகம திணைக்களமாக மாற்றியமைக்கும் போது சுயமாக விலகிய ஊழியர்களுக்கு நஷ்டஈடு மற்றும் நன்கொடைகளை வழங்குவதற்கு பதிலாக சுபிட்சமான வீடு எனும் திட்டத்தின் கீழ் திவிநகம உதவி பெறுவோருக்கு நிவாரணங்களை வழங்குதல் போன்ற சம்பவங்களுக்காக தான் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டமை அரசியல் அழுத்தங்களின் பெயரில் இடம்பெற்றதாகவே நிகால் ஜெயதிலக ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார்.
இதற்கமைய சம்பவத்துடன் தொடர்புபட்ட முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் அமைச்சர்களான மங்கள சமரவீர, ரவுஃப் ஹக்கீம், பாட்டிலி சம்பிக்க ரணவக்க, மலிக் சமரவிக்ரம, ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான அனுரகுமார திசாநாயக்க, M.A. சுமந்திரன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் R. சம்மதன் ஆகியோருக்கு இன்றைய தினம் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டது. மங்கள சமரவீர, மலிக் சமரவிக்ரம, M.A. சுமந்திரன் ஆகியோர் ஆணைக்குழுவில் ஆஜராகியதுடன் பாட்டிலி சம்பிக்க ரணவக்கவுக்கு பதிலாக சட்டத்தரணி ஒருவர் ஆணைக்குழுவில் விளக்கம் அளித்தார். அனுருகுமார திசாநாயக்க இன்று ஆணைக்குழுவிற்கு வருகை தர முடியாது என அறிவித்திருந்தார். எவ்வாறாயினும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, ரவுஃப் ஹக்கீம், R. சம்மதன் மற்றும் ஊழல் எதிர்ப்பு குழுவின் செயலாளர் ஆனந்த விஜயபால் ஆகியோரும் இன்றைய தினம் ஆணைக்குழுவில் முன்னிலையாகவில்லை. இதற்கமைய அடுத்த மாதம் 9ஆம் திகதி அல்லது 11ஆம் திகதி இவர்களுக்கு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு இன்று மீண்டும் அழைப்பாணை விடுக்கப்பட்டது. இதேவேளை எதிர்வரும் 10ஆம் திகதி சட்டத்தரணிகளூடாக ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு பாராளுமன்ற உறுப்பினர்களான ராஜித சேனாரட்ன மற்றும் பாட்டிலி சம்பிக்க ரணவக்க ஆகியோருக்கு அறிவிக்கவும் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்தது. ரக்னா லங்கா பாதுகாப்பு கம்பெனியின் தலைவர் விக்டர் சமரவீர அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பாக கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சமர்ப்பித்த முறைப்பாட்டுக்கு அமையவே ஆணைக்குழு இந்த நடவடிக்கையை எடுத்தது. நுரைச்சோலை லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து தேசிய மின் கட்டமைப்பிற்கு இன்று பிற்பகல் முதல் மீள மின்சாரம் பெற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதனை அடுத்து மின்வெட்டு அமுல்படுத்தப்பட மாட்டாதென இலங்கை மின்சார சபையின் தலைவர் விஜித்த ஹேரத் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நுரைச்சோலை லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகள் சீர்குலைந்தன. கரவலப்பிட்டிய மின்சார பரிமாற்ற மத்திய நிலையத்தில் ஏற்பட்ட திடீர் பிரச்சனைகள் காரணமாக லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்தின் குளிரூட்டல் கட்டமைப்பில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டமையினால் குறித்த நிலை ஏற்பட்டதாக குறித்த மின் உற்பத்தி நிலையத்தின் முகாமையாளர் இந்திரசிறி காலக்கி தெரிவித்துள்ளார். எது எவ்வாறு இருப்பினும் இன்று பிற்பகல் முதல் தேசிய மின் கட்டமைப்பிற்கு 300 மெகாவாட் மின்சாரத்தை மீள இணைக்க முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் 600 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்பு இணைக்க முடியும் என இலங்கை மின்சார சபையின் தலைவர் விஜித்த ஹேரத் தெரிவித்தார். அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் சகல மாணவர்களையும் வழமை போல் பாடசாலைகளுக்கு வரவழைக்குமாறு கல்வி அமைச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளது. எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் பாடசாலைகளுக்கு மாணவர்களை வழமை போல் வரவழைப்பதற்கான ஆலோசனைகள் அடங்கிய கடிதம் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் வலய கல்வி பணிப்பாளர்களுக்கும் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டது. காலை 7:30 முதல் பிற்பகல் 1:30 வரை மாத்திரம் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் இதன் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இது தொடர்பாக சுகாதார ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கு சுகாதார அமைச்சுக்கு விசேட கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போது கல்விக்கு பொருத்தமான வகையில் பாடசாலை பாடவிதானங்களை நவீனமயப்படுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்குமான புதிய அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பிக்கப் போவதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். உயர்தர வகுப்புகளுக்கான ஒரு சில பாடவிதானங்களுக்கு அச்சு புத்தகங்கள் காணப்படாமையினால் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என கல்வி அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அளவில் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தயார்படுத்தல்கள் காணப்படுவதாக முன்னாள் ஜனாதிபதிக்கு அறிவிப்பதற்கு முயற்சித்த போதிலும் குறித்த முயற்சி பலனளிக்கவில்லை என அரச புலனாய்வுத் துறையின் முன்னாள் பணிப்பாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிலந்த ஜாவர்தன கூறப்பட்டுள்ளார். இன்றைய தினம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நிலந்த ஜெயவர்தன குறித்த ஆணைக்குழுவில் இன்றைய தினம் 16வது நாளாகவும் சாட்சியம் அளித்தார். முன்னாள் ஜனாதிபதிக்கு உரிய தகவல்களை வழங்குவதற்கு முடியாமல் போனாலும் அப்போதைய ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த பிரதி போலீஸ் மாதிபருக்கு குறித்த தகவல்களை வழங்க ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என நிலந்த ஜெயவர்தனவிடம் கேள்வி எழுப்பியது. அவர் அவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என ஆணைக்குழுவில் ஏற்றுக்கொண்டார். இவ்வாறான முக்கியமான தகவல் ஒன்றை முன்னாள் ஜனாதிபதிக்கு தெரிவிப்பதற்கு மீண்டும் முயற்சிப்பதற்கு உங்களுக்கு தோன்றவில்லையா என கேள்வி எழுப்பப்பட்டது. எனக்கு அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான தேவையை விட எவ்வாறாவது தாக்குதலை தடுப்பதற்கான தேவையே இருந்தது. பாதுகாப்பு செயலாளரை மாத்திரம் தெளிவுபடுத்திவிட்டு என்னால் இருந்திருக்க முடியும். துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வீதிக்கு செல்வதை தவிர அனைத்து விடயங்களையும் நான் மேற்கொண்டேன். முதலாவது தாக்குதல் நடத்தப்பட்ட போது என்ன மாதிரியான உணர்வு ஏற்பட்டதென நிலந்த ஜெயவர்தனவிடம் ஆணைக்குழு வினவியது. அதன் போது மிகவும் துக்கமடைந்த நிலந்த ஜெயவர்தன அழுகையுடன் வருத்தம் ஏற்பட்டதாக பதிலளித்தார். ஏன் வருத்தம் ஏற்பட்டதென மீண்டும் ஆணைக்குழு கேள்வி எழுப்பியது. அரச புலனாய்வு சேவையின் பிரதானி நான் என்பதால் தான் அந்த கவலை ஏற்பட்டது. நான் முயற்சி செய்தேன், என்னால் முடியாமல் போய்விட்டது. பிரதமருக்காவது இது தொடர்பில் ஏன் தகவல்களை வழங்கவில்லை என மற்றொரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. எனது கண்காணிப்பு அதிகாரி பாதுகாப்பு செயலாளர் மாத்திரமே.
பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சருக்கு இது தொடர்பில் தகவல் வழங்கியமைக்கான காரணம் அவருக்கும் எனக்கும் இடையில் செயல்பாட்டு ரீதியான எவ்வித தொடர்பும் இல்லாமையினால்தான் என நிலந்த பதிலளித்தார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பாக கண்டறியும் போலீஸ் விசாரணை பிரிவுக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பான முன்னாள் அமைச்சர் சாகல ரத்நாயக்க இன்று அழைக்கப்பட்டிருந்தார். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இன்றைய தினம் வாக்குமூலம் வழங்குவதற்காக வருகை தருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் அவர் சமூகம் அளிக்கவில்லை. கொழும்பு நகரம் மற்றும் அதனை அண்மித்த பிரதேசங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவதற்கு 2019ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வடகொழும்பு முத்துவெல்ல நிலக்கீழ் சுரங்க அகழ்வு பணிகள் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. புதிய வழியின் ஊடாக பிரதான கால்வாயை இணைத்து ஆரம்பமாகும் சுரங்கப்பாதையான முத்துவெல்ல பிரதேசத்தின் ஊடாக நிலக்கீழாக பயணித்த முத்துவெல்ல மீன்பிடி துறைமுகத்தை அண்மித்த பகுதியில் கடற்பகுதியில் வெள்ள நீர் வடிந்தோடும் வகையில் குறித்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுரங்கத்தின் விட்டம் 3 மீட்டராக காணப்படும் நிலையில் அதன் நீளம் 760 மீட்டர்களாகும். ஒரு செகண்டுக்கு 15,000 லிட்டர் நீர் வடிந்தோடக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. குறித்த சுரங்கப்பாதையின் அகழ்வு பணிகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதை அமைச்சர் காமினி லொக்குகே, ராஜாங்க அமைச்சர் நாலக்க கொடஹேவா, பாராளுமன்ற உறுப்பினர் சுசில் பிரேம்ஜாந்த், பிரேம்நாத் சி தொலவத்த ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். ஒல்லாந்தர் ஆட்சியின் பின்னர் கொழும்பு நகரத்தின் கழிவுநீர் வெளியேற்ற கட்டமைப்பு முழுமையாக புனர் நிர்மாணம் செய்யப்படும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். ஜனநாயகத்தினை பலப்படுத்துவதாக இருந்தால் ஆளும் கட்சியின் அசுர பலத்துடன் மோதுவதற்கு ஏற்ற வகையில் எதிர்க்கட்சி பலமாக இருக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டு ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். எதிர்க்கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சி அல்ல, ஐக்கிய மக்கள் சக்தி காணப்படுகின்றது. அதே போன்று சிறுபான்மை சகல கட்சிகளை கூட்டி பார்த்தாலும் ஒரு பலமான எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய ஒரு நிலைமை குறைவாக இருக்கின்றது. ஜனநாயகத்தை பலப்படுத்துவதாக இருந்தால் ஆளுங்கட்சியின் அசுர பலத்தோடு மோதுவதற்கு ஏற்ற விதத்தில் நிச்சயமாக எதிர்க்கட்சி பலமாக இருக்க வேண்டும். எனவே இன்றைய நிலையில் இந்த அரசாங்கம் உண்மையில் சிறுபான்மை தமிழ் தேசிய மக்களின் பிரச்சினைகள், தமிழ் பேசும் மக்களின் பிரச்சினைகள் போன்றவற்றை தீர்க்கக்கூடிய விதத்தில் திடசங்கற்பம் எடுக்க வேண்டும். பல்பக்கமான அபிப்பிராயங்களை திரட்டிக்கொண்டு தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணக்கூடிய விதத்தில் முற்போக்காக செயல்பட்டால்தான் இந்த அரசாங்கம் சர்வதேச ரீதியாக ஒரு முற்போக்கான அரசாங்கம் என்ற பெயரை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஹட்டன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட டிக்கோயா பகுதியில் பாலத்திற்கு அருகாமையிலிருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. டிக்கோயா தொழிற்சாலைக்கு அண்மையில் உள்ள உடைந்த பாலத்தின் கீழ் சடலம் ஒன்று காணப்படுகின்றமை தொடர்பில் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மரணமடைந்துள்ள குறித்த நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் 57 வயதான கருப்பையா காளிராசா என்பவரின் சடலமே மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணைகளை ஹட்டன் போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.